ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சுட்டு வாங்க இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். வறுத்த அரிசி மாவு இது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது அப்படி இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்தோம்னா 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு நெய்யோடு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கொழுக்கட்டை. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி வந்துட்டு நல்லா சூடாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒரு சில மாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுக்கும், ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி இழுக்கும். இப்போ பார்த்து சேர்த்துட்டு மாவு கலந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து பாருங்கள் பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு பார்க்குறதுக்கு பத்தாத மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா இந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் மாவு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு பிசையும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இருக்கட்டும். பாருங்கள் தண்ணி பாருங்கள், இன்னுமே பாருங்கள் மீதி இருக்குது. 1 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி மீதி இருக்குது. இப்போ இருக்கட்டும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க இந்த பால் கொழுக்கட்டை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக பால்லையே வந்துட்டு நம்ம செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். மொத்தமாக ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பாலும் தண்ணியும் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். உடனே கரண்டி போட்டு கலந்து விட வேண்டாங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நிமிஷம் கழித்து கலந்து விட்டுட்டு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். முக்கியமாக இந்த பால் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை சேர்க்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கரைஞ்சிரும். நம்ம சேர்த்துருக்க கொழுக்கட்டை கரைஞ்சிரும். ஒரு பக்கம் அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசி மாவை நல்லா கரைச்சிக்கலாங்க.
நல்லா கரைச்சிட்டு இந்த அரிசி மாவு கரைசலை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்மளோட கொழுக்கட்டை. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டை நல்லா திக்னஸும் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதியட்டும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும் இனிப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டாக ஒரு கொழுக்கட்டை கூட பாருங்கள் உடையில, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே அளவுகளோடு செய்யுங்க, இப்போ சூப்பராக வரும். இப்போது இந்த பால் கொழுக்கட்டையை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளோட விநாயகருக்கு நல்லா சூப்பராக ஒரு பிரசாதம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சுட்டு பண்ணோம்னா மாவு வந்துட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும், ஒரே டேஸ்ட்டோடு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.